இன்றைக்கி இந்த வீடியோவில் வறுத்து அரைச்ச நல்ல டேஸ்டான ஒரு சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கைப்பிடி அளவு தேங்காய், 3 ஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், 13 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் கசகசா, 4 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். அடுத்து ஒரு இரும்பு வாணலியை ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணி அதில் நல்லெண்ணெய் விட்டு தான் இது அவ்வளோத்தையும் வறுக்க போகிறேன். ஏன் நல்லெண்ணெய் விட்டு வறுக்கேன்னா, சிக்கன் சூடான ஒரு சாதனம். இந்த நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில். அதனால நல்லெண்ணெயில் நான் இதை அவ்வளோத்தையும் வறுத்தெடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பும் நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். இப்போ இதை இந்த மசாலாக்களை நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம். இப்போ வறுத்தாச்சு, 3/4 பகுதி வெந்துட்டு இதுக்கு கூடால 2 ஏலக்காய், கொஞ்சம் 2 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பட்டை இதையும் போட்டு வறுக்கணும். நான் பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு அப்புறமா 8 முழு முந்திரி அதையும் இதுக்கு கூட சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இனி ஒரு மண் சட்டியை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடலாம். இதுக்கு கூடால ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் அதாவது கல்பாசி, ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ இவ்வளவும் சேர்த்துருக்கேன். அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு 2.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்ல செவக்க வதக்கி எடுத்துடலாம். இது வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி, 5 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வெந்து வரணும். இனி இதில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா செவக்க வதக்கி எடுத்துடலாம். அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடணும். அந்த இஞ்சி பூண்டில் ஃப்ளேவர் நமக்கு வரணும், நல்லா மணக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இதில் சேர்க்கணும். சேர்த்து அந்த மசாலாவையும் இந்த ஆயில்லையே நல்லா கிளறி விட்டு வேக விடணும். இந்த மசாலா நம்ம தேங்காய் இதெல்லாம் சேர்க்காம வெறும் மசாலா போட்டு வைக்கக்கூடிய குழம்பு மாதிரி இருக்காது. அதோட கலரும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் கசகசா சேர்த்துருக்கோம், முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம். நான் இந்த மசாலா அரைக்கும் போதே இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மசாலா அந்த ஆயிலில் வெந்துட்டு இனி இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் சேர்த்துடலாம். இனி இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இனி டேஸ்ட் பண்ணிடலாம்.
இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இனி இதை மூடி போட்டு நல்லா வேக விடணும். இப்போது நல்லா வெந்து வந்துட்டு இந்த டைமில் ரம்ப இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, மல்லிக்கீரை, உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து இதில் மேலே வந்து அப்படியே போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் அந்த மணம் அப்படி அடிக்கும். இப்போ நல்ல மணக்க மணக்க டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள்.